நம்மளோட லைஃப்ல நம்ம எல்லாருமே இந்த ஒரு டயலாக கடக்காம வந்திருக்கவே மாட்டோம். விச் இஸ், நீ 10th முடிச்சிட்டா போதும் உன் லைஃபே செட்டில் ஆயிரும். நீ 12th முடிச்சிட்டா போதும் உன் லைஃபே செட்டில் ஆயிடும். காலேஜ் மட்டும் கஷ்டப்பட்டு படிச்சிரு, பிளேஸ்மெண்ட் மட்டும் வாங்கிட்டேன்னா உன் லைஃபே செட்டில் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில இந்த டயலாக கடக்காத ஆளே இருக்காது. நம்மகிட்ட நிறைய பேர் இந்த டயலாக சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க. இதெல்லாம் உண்மையான்னு கேட்டீங்கன்னா இது எதுவுமே உண்மை கிடையாது. உங்க லைஃப் எப்ப செட்டில் ஆகும், நீங்க எப்ப சக்சஸ் ஆவீங்க அப்படின்றது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. இந்த மாதிரி காலேஜ் படிக்கும் போதும் சரி, காலேஜ் முடிச்சுட்டு வெளியில வந்தப்பயும் சரி, ஒரு 5 ஹார்ஷான ரியாலிட்டி பத்தி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஹார்ஷ் ரியாலிட்டி இஸ் சக்சஸ் இஸ் நாட் வெயிட்டிங் அட் தி எண்ட் ஆஃப் யுவர் காலேஜ் டிகிரி. நம்ம எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட நம்மளே கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். விச் இஸ் நம்மளோட ஸ்கூல் ஃப்ரெண்டா இருக்கட்டும், இல்ல காலேஜ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அவன் வந்து ஒரு growthல போய்கிட்டு இருக்கான், பட் என்னால இந்த growth அட்டைன் பண்ண முடியல. அவங்க இவ்வளோ ஃபாஸ்டா மூவ் ஆகிட்டு இருக்காங்க, என்னால இவ்வளோ ஃபாஸ்டா மூவ் ஆக முடியல. அவங்களோட சக்சஸ் பாத் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு, என்னோட சக்சஸ் பாத் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு இப்படி நம்மள கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். பட் ரிமெம்பர், இங்க 2 பேரும் வேற வேற டைரக்ஷனை சூஸ் பண்ணிருக்கீங்க. நம்ம வந்து ஒரே ஒரு டைரக்ஷன்ல ரேட் ரேஸ்ல ஓடிக்கிட்டு இல்ல. அவரோட டைரக்ஷன் வேற, உங்களுடைய டைரக்ஷன் வேற. அவருடைய கோல்ஸ் வேற, உங்களுடைய கோல்ஸ் வேற. மேபி அவருடைய கோல்ஸுக்கு, அவருடைய டைரக்ஷனுக்கு சக்சஸ் அப்படின்றது காலேஜ் முடிச்சுட்டு வெறும் 2 வருஷத்துல கூட அவருக்கு கிடைக்கலாம். பட் உங்களுடைய கோல்ஸுக்கும் நீங்க சூஸ் பண்ண டைரக்ஷனும் சக்சஸ் அப்படின்ற ஒண்ணு சின்னதா எட்டி பாக்குறது கூட 5 வருஷம் டைம் எடுக்கலாம். சோ உங்களுடைய கோல்ஸ் நோக்கி நீங்க ஒர்க் பண்ணுங்க. மத்தவங்களோட நீங்க கம்பேர் பண்றத ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க. பிகாஸ் எவ்ரி ஒன் எக்ஸ்பீரியன்சிங் தேர் டைரக்ஷன் டிஃபரெண்ட்லி. நீங்க உங்க லைஃப்ல சக்சஸ் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா, ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணாம டிசிப்ளின்டா ஒரே ஒரு கோலை நோக்கி மட்டுமே ஃபோக்கஸ்டா நகரணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்காக நான் எக்ஸ்க்ளூசிவா கிரியேட் பண்ண கம்யூனிட்டியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த ஃபார்மை ஃபில் அப் பண்ணுங்க. நான் உங்களுக்காக கிரியேட் பண்ண எக்ஸ்க்ளூசிவ் கம்யூனிட்டில உங்களை ஆட் பண்றேன். அங்க உங்களை மாதிரியே லைக் மைண்டட் பீப்புள்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களோட நீங்க டாக் பண்ணலாம், இன்டராக்ட் பண்ணலாம், சேட் பண்ணலாம். அவங்களோட சேலஞ்சஸ்ல நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சோ உங்களை நீங்களே grow பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஃபார்மை ஃபில் அப் பண்ண மறந்துடாதீங்க. The second harsh reality is no one is settled here. Yes, you heard it right. No one is settled. அப்ப செட்டில்மெண்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான டெஃபினிஷன் இன்னை வரைக்குமே யாருக்குமே தெரியாது. ஒரு கார் வாங்கினா செட்டில்னா பென்ஸ் கார், BMW கார்லாம் வச்சிருக்கிறவங்க யாரு? ஒரு வீடு வாங்கினா செட்டில்டுனா அப்ப கல்யாண மண்டபம், மால்லாம் வச்சிருக்கிறவங்க எல்லாம் யாரு? சோ இங்க செட்டில்மெண்ட் அப்படின்றதுக்கான டெஃபினிஷன் நீங்க உங்களுக்கு கொடுக்கிறது தான், மத்தவங்க உங்ககிட்ட சொல்றது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாதிக்கு மேல பிஜி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சில பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சில பேர் நல்ல ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, சில பேர் அப்ராட்லயே இருக்காங்க. இதுல யாரு செட்டில்டுன்னு நான் அப்ராட்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்ட கேட்கும்போது அவனே எனக்கு லாக்ஸ்ல salary வருது, ஆனா நானே இன்னும் சாட்டிஸ்ஃபை ஆகலன்ற பதில் தான் சொல்றான். சோ இங்க செட்டில்மெண்ட் அப்படின்றதுக்கான டெஃபினிஷன் நீங்க உங்களுக்கு கொடுக்கறதுல தான் இருக்கு, மத்தவங்க உங்ககிட்ட சொல்றதுல இல்ல. and அதே சமயத்துல எனக்கு ஸ்கூல் படிக்கும்போது பிசிக்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். பட் நான் சூஸ் பண்ணது காமர்ஸ் குரூப். காலேஜ்ல படிக்கிறதும் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட். பட் நான் இப்ப பண்ணிட்டு இருக்கிறது கண்டென்ட் கிரியேஷன். இதை எதையுமே என்னால கனெக்ட் பண்ணவே முடியாது. பட் இதுல இருந்து கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப வேல்யூபிளான ஒன்று. இந்த மாதிரி வெவ்வேறு பார்ட்ஸை நீங்க கடந்து வந்துகிட்டே தான் இருப்பீங்க. சோ செட்டில்மெண்ட்ன்ற ஒரு சின்ன சர்க்கிள்குள்ள உங்களை நீங்களே அடைச்சுக்காதீங்க. The third harsh reality is savings is privilege. சேவிங்ஸ் பண்றதுல என்னடா பிரிவிலேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா மந்த்லி பார்ட் டைம் ஜாப்லேயே 15,000 earn பண்ணிட்டு இருக்கான். பட் அதே சமயத்துல நானும் பார்ட் டைம் ஜாப் போனப்ப நான் வெறும் 5,000 தான் earn பண்ணேன். பட் என்னால 2,000 வரைக்குமே சேவ் பண்ண முடிஞ்சு. பட் அவனால 1,000 rupees கூட சேவ் பண்ண முடியல. இது ஏன் உன்னால பண்ண முடியலன்னு நான் அவங்கிட்ட கேட்கும்போது, என்னோட இன்கமுக்கு நிகரா என் வீட்டுல எக்ஸ்பென்சஸும் ஜாஸ்தி ஆயிடுச்சு சுதர்ஷன் அப்படின்னு தான் சொன்னாரு. பட் இதே என்னோட சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா, என்னோட வீட்டை ஃபுல்லா டேக் ஓவர் பண்றது என்னோட பிரதர் தான். ஸோ நான் என்னோட எக்ஸ்பென்ஸ்க்காக நான் வீட்டுல இன்னும் பர்டன் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் பார்ட் டைம் ஜாப் போய் எனக்கான எக்ஸ்பென்சஸ் நானே பாத்துக்கிறேன். அதுல இருந்து வர்ற இன்கம்ல இருந்து நான் ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் என்னோட எக்ஸ்பென்சஸையும் கவர் அப் பண்ணிடுறேன். பட் இதே என் ஃப்ரெண்டோட சிச்சுவேஷன் அப்படி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அவனோட ஃபேமிலியை பாத்துக்கணும், அப்பாவை பாத்துக்கணும், சிஸ்டரோட எஜுகேஷனை பார்க்கணும், அவனோட எஜுகேஷன் பார்க்கணும். ஸோ இது எல்லாமே அவன் தான் பியர் அப் பண்றனால அவனுக்கு சேவிங்ஸ் அப்படின்ற ஒண்ணு மிகப்பெரிய ஒரு கனவா இருக்கு. ஸோ இங்க சேவிங்ஸ் அப்படின்றதே ஒரு பிரிவிலேஜ். பட் இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, சேவிங்ஸ் உங்களால எவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிங்க. பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதானே சேவிங்ஸ் க்ரோ ஆகும்னு கேட்டீங்கன்னா, இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கே நமக்கு காசு தேவைப்படும். அந்த காசு உங்களுக்கு வேணும்னா சேவ் பண்றது ரொம்ப அவசியம். சோ அதனால தான் நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு 2 புக்ஸை ரெக்கமெண்ட் பண்ணேன். தி ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலான் அண்ட் தி சைக்காலஜி ஆஃப் மணி. இந்த 2 புக்ல இருந்தும் மேஜரா சொல்லப்படுற ரூல் என்னன்னா, உங்களோட இன்கம் எவ்வளவு வேணா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் இன்கம் வந்துச்சுன்னா சேவ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறத எக்ஸ்பென்சஸ் பண்ணுங்கன்றது. ஹோப் அந்த புக் அவனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். And the fourth harsh reality is there is no perfect time.
ஒரு விஷயத்துல நீங்க பெர்ஃபெக்ட்டா இல்ல, சாட்டிஸ்ஃபைடா இல்ல, அதனால நான் அதை ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். பெர்ஃபெக்ட்டா என்னைக்கு நான் எல்லாமே கத்துக்கிறேனோ நான் அப்பதான் ஸ்டார்ட் பண்ணுவேன், ப்ராப்பரா எல்லாமே வந்தக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களால என்னைக்குமே ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. பிகாஸ் தேர் இஸ் நோ பெர்ஃபெக்ட் டைம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னோட காலேஜ் லைஃபே நான் சொல்றேன். ஸ்கூல் முடிச்சு ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு தான் நான் என்னோட காலேஜ் லைஃப்க்கு என்ரோலே பண்ணேன். அதனால எனக்கும் என் காலேஜ் மேட்ஸ்க்குமே 2 to 3 இயர்ஸ் ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு சைடுல அவங்களோட லைஃபை பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் என்னால அப்படி இருக்கவே முடியல. பிகாஸ் அந்த ஏஜ்ல நான் எப்பயோ கடந்து வந்துட்டேன். எனக்கு இப்ப ஃபுல் ஃபோக்கஸ்டா இருந்ததெல்லாம் என்னன்னா, டைமை எக்காரணத்தை கொண்டு வேஸ்ட் பண்ணிடாத. பிகாஸ் அந்த டைம் போயிடுச்சுன்னா ரிட்டர்ன் வரவே வராது. எனக்கு அதனால என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்ணுக்கு தெரியுதோ, ஈவன் தோ அது எனக்கு தேவை இருக்கோ இல்லையோ, நான் அது எல்லாத்தையும் எடுத்து லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். இதனால தான் நான் ஐஐடி மெட்ராஸ்க்கு கேம்பஸ் அம்பாசிடராகவும் சர்வ் பண்ணேன். ஐஐடி பாம்பேக்கும் கேம்பஸ் அம்பாசிடரா சர்வ் பண்ணேன். ஒரு ப்ரொஃபசர் அவங்களோட பிஹெச்டிக்காக ஒரு ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் பண்ணலான்னு இருந்தப்ப அந்த இன்விடேஷன் நான் பார்த்தப்ப எலிஜிபிலிட்டியில யூஜி கேட்டகரி இருந்துச்சு. நானும் ட்ரை பண்ணவான்னு கேட்டப்ப தாராளமா ட்ரை பண்ணுன்னு சொல்லி என்ன கைட் பண்ணாங்க. அந்த பேப்பர் ஒரு இன்டர்நேஷனல் ஜர்னல் வரைக்கும் பப்ளிஷ் ஆச்சு. பிளஸ் ஸ்காப்பஸ் டேட்டாபேஸ்லயும் லிஸ்ட் ஆச்சு. இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கிடைச்சிட்டே இருந்துச்சு. பிசினஸ் பிளான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பேப்பர் பிரசன்டேஷன், கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்றது, செமினார் அட்டெண்ட் பண்றது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. ஈவன் தோ அது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கோ இல்லையோ, நான் அது எல்லாத்தையுமே பார்ட்டிசிபேட் பண்ணேன். இது எல்லாமே பண்ணனால இப்ப எனக்கு நான் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறப்ப இதுல இருந்து கிடைச்ச எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு இப்ப நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால மத்தவங்களை விட எனக்கு ஒரு விஷயம் ஈஸியாகவும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பிளஸ் என்னால ஒரு விஷயத்த ரொம்ப வேகமாகவும் செஞ்சு முடிக்க முடியும். இதுல இருந்து நான் சொல்ல வரது என்னன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா தப்போ ரைட்டோ ஸ்டார்ட் பண்ணி ஃபெயில் கூட ஆகுங்க. பட் பெர்ஃபெக்ட் டைம்காக வெயிட் என்னைக்குமே பண்ணாதீங்க. அந்த ஒரு டைம் கண்டிப்பா வராது. அண்ட் the fifth harsh reality is learning versus learning. ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் சரி, இல்லை காலேஜ் லைஃப் எண்ட் ஆகிற வரைக்குமே லேர்னிங் அப்படின்னா படிக்கிறது அப்படின்ற மாதிரி தான் நம்ம மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கும். ஒரு அவுட்புட் நமக்கு நல்லாவே நம்ம கண்ணுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் காலேஜ்ல ஒரு செமஸ்டருக்காக படிக்கிறேன்னா அந்த செமஸ்டர் இத்தனை மாசத்துல வந்துடும். அண்ட் அதோட ரிசல்ட் அங்கிருந்து ஒரு 2 மாசத்துல வந்துடும். அந்த அவுட்கம் எனக்கு நல்லாவே தெரியும். அண்ட் அங்க ஒரு டெட்லைன் இருக்கு. அதனால நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். அண்ட் அந்த அவுட்கம் எனக்கு தெரியும்ன்றனால நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன். ஸோ இது ஸ்கூல் அண்ட் காலேஜ் லைஃபோட இந்த லேர்னிங் முடிஞ்சிடும். பட் இதுவே நீங்க காலேஜ் முடிச்சுட்டு லைஃப் அப்படின்றதுக்குள்ள என்டர் ஆனீங்கன்னா இந்த லேர்னிங் அப்படின்றதுக்கான மீனிங் கத்துக்கிறது, படிக்கிறது கிடையாது. சோ இந்த லேர்னிங் அப்படின்றதுல காலேஜ்ல மாதிரியோ ஸ்கூல் மாதிரியோ இங்க ஒரு டெட்லைனும் இருக்காது, அவுட்கமும் எப்ப வரும்னு தெரியாது. நீங்க கத்துக்கிட்டே இருக்கணும் அண்ட் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆக்ஷன்ஸ் இருந்தா மட்டும்தான் அதுக்கேற்ற அவுட்புட் வரும், அதுக்கேற்ற டெட்லைனும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. பட் இது ரெண்டுமே எப்ப நடக்கும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. நீங்க எப்ப டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணீங்களோ அந்த நேரத்தில் அது நடக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நீங்க என்ன அவுட்கம் எதிர்பார்த்தீங்களோ அந்த அவுட்கம் வரணும்ன்ற அங்க அவசியம் இல்லை. லைஃப் அப்படின்றது கம்ப்ளீட்டா டிஃபரெண்டான ஒன்று காலேஜ் லைஃபை கம்பேர் பண்றப்ப. ஸோ இங்க லேர்னிங் அப்படின்றது தான் கடைசி வரைக்குமே நம்ம கூட வரப்போகுது. நம்மளுடைய பேரண்ட்ஸா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நம்ம கூட லைஃப் லாங் வரவே மாட்டாங்க. லேர்னிங் மட்டும்தான் கடைசி வரைக்குமே நம்ம கூட வரும். ஸோ அதனால கத்துக்கிறது என்னைக்குமே ஸ்டாப் ஆகவே ஆகாது. அதனால லேர்னிங் அப்படின்றது ஒன்று படிக்கிறதுன்ற ஆங்கிள் பாக்குறத விட்டுட்டு கத்துக்கிறது அப்படின்ற ஆங்கிள் பாத்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன பாயிண்டோட நீங்க நல்லாவே ரிலேட் பண்ணிக்கலாம். So these are the harsh realities that I experienced in my college. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். பிளஸ் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஹார்ஷ் ரியாலிட்டிஸ் இருக்கு. இந்த வீடியோக்கான பார்ட் 2 வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் என்னோட எக்ஸ்க்ளூசிவான கம்யூனிட்டியில நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபார்ம் இருக்கு, ஃபில் பண்ண மறந்துடாதீங்க. See you in the next video. Until then, this is Sudarshan signing off.